ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 326 பார்க்க போறோம். போன எபிசோடோட போஸ்ட் டென்னிஸ் லவி முடிஞ்சது. இந்த எபிசோட்ல இருந்து எபிசோட் 335 வரைக்கும் ஐஸ் ஹண்டர்ங்கிற ஒரு ஃபில்லர் ஆக்க பார்க்க போறோம். நம்ம அழகு ஷிப்ல மெரின் கிட்ட இருந்து சேஃபா தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா சீன் அப்படியே ஒரு ஷிப்போட கேபினுக்கு ஜம்ப் ஆகும். அங்க ஒரு ஆள் காயப்பட்டு கிடக்கிற போல இருக்கும். அவன் ஒரு பர்சன் கத்தி எடுத்துட்டு நெருப்புக்குள்ள போறத பார்ப்பான். வேறோ வேணான்ட்டு ஒரு மாதிரி துடிப்பான். இதுக்கப்புறம் ஆச்சினோவா காட்டுவாங்க. என்ன திரும்ப நீங்களே உங்களோட கலெக்ஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா பாப்பான்ட்டு கேம்பச்சினோ சொல்லிட்டு வருவான். கூடவே பிரிண்டோ, லில், ஸ்லாச்சோ, ஆர்பெல், ஹாக்கரா வந்திருப்பாங்க. ஆச்சினோ இவ்வளோ ஃபாஸ்டாவா வந்துட்டீங்கன்பா. கேம்பச்சினோ நாங்க முக்கியமான விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணணும்ல, உங்களோட ஸ்பெஷல் பர்த்டே வருதுல பாப்பான்பா. ஜீரோங்கிற பையன் அந்த ஆளை பார்த்துட்டு இருக்கப்ப கேப்டனா நீ நான் பாத்துக்கிறேன்ட்டு ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ண ஒருத்த வந்திருப்பான். இந்த இடத்துல த மிஸ்டீரியஸ் பேண்ட் ஆஃப் பைரட்ஸ் சன்னி அண்ட் த டேஞ்சரஸ் ட்ராப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் ஷிப்ல இருக்க நம்ம ஆளுகளை காட்டுறப்ப நாமி பாத் டப் நல்லா பெருசா இருக்கு அண்ட் வார்ம் வாட்டர்ல குளிக்க சூப்பரா இருக்குன்பா. சாப்பருக்குன்னு தனி டாக்டர் ரூம் இருக்கும். ரிவால்விங் சேரோட இருக்குமா. அதுல வந்து சுத்திட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். சாஞ்சி அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கிளம்புவான். லூஃபி பெரிய சைஸ் ஷார்க்க பிடிச்சிருப்பான். உசா உடனே தூக்கி அக்வாரியம்ல போடுன்பான். அந்த ஷார்க்கும் லூஃபியை கடிக்க வரும். லூஃபி மண்டையில கொட்டி கடிக்க வரையான்ட்டு உள்ள போட்டிருப்பான். அந்த மீனை பார்த்து ராபின் புது கெஸ்ட் வந்திருப்பாங்க போலன்பா. சாஞ்சி ஷார்க்கையே தூக்கி உள்ள போடுவானுங்கன்பா. லூஃபி அண்ட் உசாப் அதை அக்வாரியம்ல வச்சு பார்க்க எப்படி இருக்குன்ட்டு வந்து பாப்பானுங்க. பார்த்தா அங்க இருந்த மீனை புறம் சாப்பிட்டு இருக்கோம். லூஃபி அண்ட் உசாப்க்குலாம் மனசே இருக்காது. சாஞ்சி ஏன்டா உங்களுக்கு ஃபுட் செயின் எப்படி வேலை செய்யணும் கூட தெரியாதான்பா. லூஃபி இதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஷார்க், இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு தீனி நீதான்பா. சாஞ்சி கிட்ட அதை சமைச்சிருன்பா. சாஞ்சி இதை எப்படிலாம் சமைக்கலாம்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்ப லூஃபி எனக்கு இப்பவே பசிக்குது வாய் ஊறுதுன்பா. ஜோரோ சிம்பிளா வெளியே கொண்டிருப்பான். லூஃபி பிராங்கிக்கு தேங்க்யூ சொல்லுவான். எப்படியாப்பட்ட ஒரு ஆசம் ஷிப் பண்ணி கொடுத்ததுக்கு. பிராங்கி அதெல்லாம் ஒன்னும் பெருசு இல்ல, இதோட ஃபுல் பவரே நீங்க இன்னும் பாக்கலேன்பா. லூஃபி இதோட ட்ரூ பவரான்ட்டு ஷாக் ஆவான். பிராங்கி இதுல நீங்க இன்னும் சோல்ஜர் டாக் சிஸ்டத்தை பார்க்கவே இல்ல. இது சேனல் 0 to சேனல் 4 வரைக்கும் இருக்கு. அதுல வர எந்த நம்பரா இருந்தாலும் சரி அது 1000 சனிக்கு கொடுக்குற அசிஸ்ட் பயங்கரமா இருக்குன்பா. லூஃபி கேட்கவே வேற லெவல்ல இருக்கே காட்டுன்பா. பிராங்கி சிச்சுவேஷன் வரப்ப அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, இப்பவே காமிச்சா அதுல இருக்க கியூரியாசிட்டி போயிரும்லன்பா. லூஃபி அண்ட் உசா பூன்பானுங்க. ராபின் காத்திருக்கிறது நல்லாதான் இருக்குன்பா. நாம குளிச்சுட்டு வந்தவ காத்து வீசுறத பார்த்துட்டு நேத்த விட கோல் ஜாஸ்தியா இருக்கு, ஏதாவது விண்டர் ஐலாண்ட் கிட்ட இது போறோமா, இத பத்தி கோக்ரோவும் மென்ஷன் பண்ணலையன்ட்டு உள்ள போவா. ஜோரோ டக்குனு விண்டோ பக்கம் சாயும் போது ஸ்னோவை பார்த்திருப்பான். லூஃபியான் உசாப்ல பனி பொழியதை பார்த்துட்டு ஆடுவானுங்க. சம்பந்தமே இல்லாம ஜோரோ ஒரு பைத்தியக்காரன், ஜோரோ ஒரு பைத்தியக்காரன் ஆடுவானுங்க. ஜோரோ எதுக்கு தான் என்ன இப்படி இவனுக்கு கடுப்பேத்தி பாக்குறானுங்களோன்பா. சாப்பரோட ஹோம் டவுன் ஆக்சுவலா ஒரு விண்டர் பிளேஸ் இல்லையா, அதனால பனிப்பொழிவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்ட்டு சந்தோஷப்படுவான். சாஞ்சி டின்னருக்கு ஏதாவது வார்ம் அப் பண்ணணும்ட்டு கிளம்புவான். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜோரோ ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஷிப்பை நோட் பண்ண போல இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான். எல்லாரும் வந்து அதை என்னன்னு பாக்குறப்ப உசாப் அவனோட காகல்ஸ் வழியா பார்த்துட்டு அதை ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்ல ஒண்ணும் இல்லையே, செயல் மட்டும்தான் இல்லாம தனியா இருக்க போல இருக்குன்பா. நாமி செயல் இல்லாம சும்மா மிதந்துட்டு இருக்கான்பா. சாஞ்சி என்னவா இருக்குன்ட்டு பாப்பான். பிராங்கி சிலர் க்ரூவலா டேவி பேக் ஃபைட்னு சொல்லி சில விஷயங்களை லூஸ் பண்றத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்பா. நம்ம ஆளுதான் ஆல்ரெடி அந்த கேம்ல விளையாண்டு இருப்பாங்கல்ல, எங்களுக்கு நல்லாவே தெரியும்பாங்க. அப்புறம் அப்படின்னா இவங்களும் அந்த மாதிரி கேம் விளையாண்டு தோத்து போனவங்களா இருப்பாங்களோன்பா. உசாப் அவனோட காகல்ஸை வச்சு செக் பண்ணும் போது அங்க சில பேருக்கு நடமாட்டம் தெரியும். அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி டெப்ரஸ்டா தான் மீன் பிடிப்பாங்க. உசாப் அவங்க பார்க்க டிஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்காங்க. இந்த விஷயத்துல என்ன செய்யலாங்கிறப்ப சாஞ்சி லூஃபி கிட்ட என்ன செய்யலான்னு கேட்பான். லூஃபி நம்ம கிட்ட போய் பார்ப்போம், கெட்டவங்களா தான் அடிச்சு பொழப்போன்பா. அந்த பக்கம் இருக்கவங்களோ மீன் பிடிக்க வந்திருப்பாங்க இல்லையா, ஏன்டா எப்படா மீன் மாட்டும், பொறி கூட இல்லாம தூண்டல போட்டு நின்னா வந்துருமான்பாங்க. ஒருத்தன் அப்படி நெகட்டிவாலாம் பேசாதரான்ட்டு இருப்பான். இந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க வந்திருப்பாங்க. லூஃபி டே இங்க பாருங்கன்பா. அவனுக்கு பார்த்ததுமே பைரட்ஸ் வந்துட்டாங்கன்ட்டு அலறிட்டு ஓடுவானுங்க. சுத்தி வர எல்லாருமே ஒரு மாதிரி தினசாதான் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல எங்களுக்கு இறக்கம் காட்டுங்க, நாங்க உங்ககிட்ட சரணடைஞ்சிடறோம்ட்டு அப்படியே மண்டிட்டு இருப்பானுங்க. லூஃபி அடே என்னடா ஆச்சுன்பா. ஒன்ஸ் நம்ம ஆளுங்க இவங்க ஷிப்க்கு வந்ததும் பிராங்கி உங்க நிலைமை விட ஷிப்போட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கேன்பா. லூஃபி முதல்ல யார் நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். ஆப்போசிட்ல இருக்கவன் நாங்க மீன் பிடிக்க வந்தவங்கன்பா. பிராங்கி அப்படியான்பா. அந்த பக்கம் உசாப் செக் பண்ணும் போது சாப்பர்ல பயந்துதான் நிப்பான். அந்த ஜீரோங்கிற பையன் இதே இடத்துலதான் இருப்பான். ஆப்போசிட்ல இந்த மீன் பிடிக்கிறவன் சொன்னான் இல்லையா, அந்த ஆளு இருந்துட்டு நாங்க ஜஸ்ட் மீன் பிடிக்கலாம் இந்த பக்கம் வந்தோம். அப்ப சிலர் அடையாளம் தெரியாத ஷிப்பால வந்து எங்களை தாக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருந்த சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாம போச்சு. ரட்டரும் செயல்படல, செயலும் போச்சு. அதனாலதான் எங்கேயும் போக முடியாம திண்டாடிட்டு இருக்கோன்பா. கண்ணாடி போட்டிருக்கவன் அதனால இப்ப வந்து நீங்க எடுத்துட்டு போறக்கு
சொல்றக்கு ஒண்ணும் இல்லைன்பா. லோஃபே ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க ஒன்னும் அதுக்காகலாம் வரல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க எல்லாரும் பசியில இருக்கணும், வாங்க நாங்களும் டின்னர் சாப்பிட தான் போறோம், ஜாயின் பண்ணிக்கங்கன்பா. இதை கேட்டா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருப்பானுங்க. லோஃபி கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் பசிக்குதுன்னு சொன்னா என் குக் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான், எப்படி உங்களுக்கு சாப்பாடு போடாமலாம் விட மாட்டான்ட்டு. ஏய் சாஞ்சி, இங்க எல்லாரும் பசியில இருக்காங்க, சீக்கிரம் சாப்பாடு செய்யுன்பா. சாஞ்சி அதெல்லாம் சீக்கிரமே ரெடி ஆயிரும், ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு சாப்பரை கூப்பிட்டு முதல்ல உனக்கு ஏத்த பேஷன்ஸ் அங்க யாராவது இருக்காங்களான்னு பாரு, யாருக்காவது நல்லா இல்லைனா அவங்கள ட்ரீட் பண்ணுவியாமான்பா. சாப்பரும் சரின்ட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட சாப்பர், யாராவது காயம்பட்டு இருந்தா என்கிட்ட வாங்க, ஃபர்ஸ்ட் உங்க காயங்களை குணப்படுத்த பாக்கலான்பா. ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சன் என்ன பெட்லாம் பேசுதுன்ட்டு அலறி இருப்பான். சாப்பர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு, அடே நான் ஒன்னும் பெட்டு கிடையாது, ஏண்டா நான் என்ன 50 பெரிஸுக்கு தான் ஒத்தாடான்பா. ஜீரோ அதை பார்த்து ஷாக் ஆனபடியே இருப்பான். இதுக்கப்புறம் சாப்பர் அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ட்ரீட் பண்றப்ப ஸ்டான்சன் வெளியே வரவும் பைரட் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவான். கண்டிப்பா ஏதாவது ரூக்கி பைரட்ஸா தான் இருக்கணும், புது ஷிப் எடுத்துட்டு நியூ வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பானுங்க போலன்பான். சால்சோ கால் பண்ணிருப்பான். டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல இந்த விஷயத்த ஸ்டான்சன் சொல்றப்ப சால்சோ அவங்களோட ஜாலி ராஜரை பத்தி கேட்பான். ஸ்டான்சன் மண்டையோட்ல ஸ்ட்ரா ஹெட் போட்ட போல இருக்கு, ஜஸ்ட் பஞ்ச் ஆஃப் ரூக்கீஸா தான் இருக்கணும், இவனுங்களா ஜுஜிபி அழுகன்பா. சால்சோ செக் பண்ணி பார்த்தவன், அடே லூசு மாதிரி பேசாத, இதுல ஜாக்கிரதையாரு, அவனுக்கு மொத்த பேத்தோட பவுண்டியும் சேர்த்து 600 மில்லியனுக்கு மேல வருது, இந்த டைம்ல என்ன செய்யணும்னு தெரியும் தானன்பா. ஸ்டான்சனும் லைட்டா ஷாக்கான போலதான் இருக்கும். தெரியும் சார், பண்ணிக்கலான்பா. சால்சோ அவங்கள தப்பிக்க விட்டுறாதேன்ட்டு கால் கட் பண்ணிருப்பான். ஸ்டான்சன் 600 மில்லியன் பெரி பவுண்டியான்பா. இதுக்கப்புறம் ஷிப்ல காட்டுவாங்க. பார்த்தா சாப்பாடு போட்டிருப்பான் இல்லையா சாஞ்சி, கண் கலங்கிட்டே மிஸ்டர் ஐப்ரோ நீங்க உண்மையாலுமே வேற லெவல்ட்டு சாப்பிடுவானுங்க, நாமே எதுக்கு இப்படி அழுதுகிட்டே சாப்பிட்றானுங்கன்பா. பேசி இவங்களை பார்த்ததும் சிம் பண்ணிட்டு கியூட்டான பைரட் லேடிஸ் அன்பா. ரஃபோ ஆமா நீங்க 2 பேரும் கியூட்டா இருக்கீங்கன்பா. ராபின் என்ன இதை ஏத்துக்கிறியான்பா. நாமே எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்கன்பா. ஜீரோக்கு சாப்பர் ட்ரீட் பண்ணிட்டு அவனோட மெடிக்கல் கிட்ல எடுத்து வச்சிட்டு இருக்கப்ப ஜீரோ ஒரு மாதிரி மண்டிட்டு இருப்பான். சாப்பர் என்ன பசிக்குதா, நீ போய் சாப்பிடாம இருக்க, ஏன் இன்னும் போலின்னு கேட்பான். ஜீரோ நான் உங்களோட ஸ்கில்ஸை பார்த்தேன், கண்டிப்பா உங்களால யாரா இருந்தாலும் காப்பாற்ற முடியும்ல, எங்க ஷிப்ல ஒருத்தர் இருக்காரு, அவரை ரொம்ப முடியாம இருக்காரு, அவரை நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும்பா. சாப்பரும் சரின்ட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பி இருப்பான். கரெக்டா அவங்க உள்ள போறப்ப ஸ்டான்சன் வெளியே வருவான், கையில பேரல் வேற தூக்கிட்டு வருவான். இதுக்கப்புறம் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எங்க போறோங்கிற விஷயத்த பத்தி பேசும்போது ப்ரோஃபன் ரேஸ் அந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்குமாச்சு, அங்க போகாதீங்கன்பாங்க. லோஃபி என்ன இதுக்கு முன்னாலே போயிருக்கீங்களான்னு கேட்பான். லைட்டா அந்த பாயிண்ட்லயே கொஞ்சம் சஸ்பீஷியஸான ஃபீலிங் தான் இருக்கும். லாகோல ரொம்ப கடுப்பா இருப்பான். எப்படியோ 2 பேரும் இல்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வதந்தி தான் பானுங்க. கைலியன் சட்டானுமே இந்த சிச்சுவேஷன் வர்ஸ்டா போற போலதான் ஃபீல் பண்ணுவானுங்க. ஸ்டான்சன் வெளியே பேரல கொண்டு வந்து பயங்கரமா நங்குன்னு வச்சிருப்பான். எல்லாரும் அந்த அதிர்வை நோட் பண்ணிட்டு வெளியே வந்து பாப்பாங்க. ஸ்டான்சன் நீ ஆட்களை நல்ல விதமா பாத்துக்கிட்டீல, அதுக்கான கிராட்டிடியூட் நான் காட்டணும்லன்ட்டு நான் தான் அந்த ஷிப்போட கமாண்டர், இப்போதைக்கு இன்சார்ஜா இருக்க வந்துட்டு பேரல தூக்கி போடுவான். ஜோரோ டப்புன்னு பிடிச்சிருப்பான். ஸ்டான்சன் இப்படியேப்பட்ட நேரங்களுக்காக தான் அதை சேகரிச்சு வச்சிருக்கேன் அண்ட் அதை குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கன்பான். ஜோரோவும் தேங்க்யூ சொல்லுவான். 6 பேரும் ரொம்ப அழுத்தத்துல இருக்க போலதான் இருப்பானுங்க. கையில ஏதோ பாய்சன் மாதிரியான பாட்டில் எடுப்பாங்க. ஜீரோ அந்த பக்கம் சாப்பரை கூட்டிட்டு போவான் இல்லையா. சாப்பர் என்ன பேஷண்ட் எங்கேயா இருக்காங்கன்ட்டு இந்த பையனை எங்க தான் கூட்டிட்டு போறான்னு நினைப்பான். ஜீரோ உள்ள போறக்கான அந்த சீக்ரெட் பேத்துக்குள்ள என்டர் ஆயிட்டு அந்த பக்கமா போய் உட்காருவான். சாப்பருக்கே ஒன்னும் புரியாது. ஒன்ஸ் லைட் போடவும் தான் சாப்பர் முன்னால துடிச்சிட்டு இருக்க மனுஷனை பார்த்து ஷாக் ஆயிருப்பான். இதான் நான் பார்க்க வேண்டிய பேஷண்டான்னு கேட்பான். ஜீரோ எப்படியாவது இவரை காப்பாத்துங்க, கடந்த சில நாட்களா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்பான். சாப்பர் என்ன காயம் இவ்வளவு மோசமா இருக்கு, இதுக்காக தையல் கூட போடாம வச்சிருக்கீங்க, அப்படி இவ்வளவு பெரிய காயம் படுற அளவுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்பான். ஜீரோ சொல்றக்கு ஒண்ணும் இல்லைன்பான். சாப்பர் இப்போதைக்கு வேற வழி இல்ல, இவனை இங்க இருந்து நகர்த்த முடியாது, அதனால இங்கேயே வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆகணும்பான். ஜீரோ ஷாக் ஆயிருப்பான். ஜோரோ சார் கடிச்சிட்டு என்னையா யூனிக்கான பிளேவரா இருக்குன்பான். ஸ்டான்சன் எல்லாம் உங்களுக்கு தான் குடிங்கன்பான். ஒரு சாப்பான இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பாடு மட்டும் எப்படி இல்லாம போச்சுன்பான். ஸ்டான்சன் எங்களுக்காக சாப்பாடுலாம் போட்டிருக்கீங்க, எங்களோட போர்ட் சைட் நீங்க வந்துட்டு போனா நல்லா தேங்க்யூ சொல்லுவோம்லன்பான். சாஞ்சி ஏன்டா போய் பேசுறீங்க, நீங்க அங்க போகணுமான்னு கேட்பான். ஸ்டான்சன் சிரிச்சுட்டே கண்டுபிடிச்சிங்களேன்பான். எதுக்கும் பேனிக் ஆகாதீங்க, நாங்களே உங்களை கொண்டு போய் விடுறோம்பான். நாம இப்ப நம்ம ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போனோம், இப்ப வழியை மாத்திரம் மொத்தமா சொதப்பிக்கும்பா. லோஃபி அவங்கள விட்டதும் கிளம்பிட்டா பிரச்சனை இல்லைன்பான். ஸ்டான்சன் உங்க கேப்டன் ரொம்ப நல்லவரா இருக்காருன்பான். இதுக்கப்புறம் 1000 சனில அந்த ஷிப்பை கட்டி இழுத்துட்டு போவாங்க. ராபின் கொஞ்சம் சஸ்பீஷியஸா தான் ஃபீல் பண்ணுவா இந்த விஷயத்துல. பட் உசாப்பன் லூஃபி சேஸ்ன்ட்டு அவங்களோட பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவானுங்க. அவனுங்களும் உங்க கேப்டன் ரொம்ப தங்கங்கன்பானுங்க. இதுக்கப்புறம் நைட் ஆயிருக்கும். சாப்பர் ஆப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பான். ஜீரோ இப்ப எப்படி இருக்குன்பான். சாப்பர் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன்பான். ஜீரோ ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்ன்பான். சாப்பர் அதுக்குள்ளேயா, முதல்ல அந்த காயங்கள் ஆறுட்டுன்பான். இந்த ஆளு பேரு பசில். இதுக்கப்புறம் நைட்ல நம்ம ஆளுங்க எல்லாரும் தூங்குறத காட்டுவாங்க. இந்த விஷயத்த செய்யலாமான்னு மாதிரி பேசும்போது ரோஃபா அவங்க நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருந்தாங்க, எப்படி செய்யறதுன்பான். ரேஸ் அந்த பொண்ணுங்க வேற கியூட்டா இருந்தாங்களேன்பான். கையில் இப்படியாப்பட்ட சான்ஸ் எப்படி விடுறது, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்பான். அட்லீஸ்ட் இந்த ஷிப் எடுத்துக்கிட்டானாச்சு, இதை வச்சு அவங்களோட சண்டை போடலாம்லன்னு பேசும்போது ஸ்டான்சன் தடுத்திருப்பான். நமக்கு கொடுத்த மிஷன் மட்டும் பார்க்கலாம், இந்த கப்பலை கொண்டு போய் அவனுக்கிட்டே கொடுத்துடலான்பான். கைல் மிஷனா, கண்டிப்பா இதை என்னால செய்ய முடியாது, நாங்க இந்த ஷிப் எடுத்துட்டு அவங்கள போய் தாக்க தான் போறோம், என்னால எதையும் ஏத்துக்க முடியாது, இதை அப்படியே விட்டா விக்ரோவோட ஆத்மா கூட சாந்தி அடையாதுன்பான். பிராங்கி உங்களோட ஆர்கியூமெண்ட் எது வரைக்கும் போதுங்க, அதை பார்த்த அளவுல நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்பா. என்னத்துக்கு நீங்க தூங்கி இருக்கணுமேன்ட்டு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ராபின் அனஸ்தீசியா ஸ்மெல் வந்துச்சா அதை எந்திரிச்சு வந்துட்டோன்பா. சஞ்சய் என் கூட ஃபர்ஸ்ட் டின்னர் அட்டன் பண்ணிட்டு இந்த வேலையை பாப்பீங்கன்பா. இந்த பக்கம் இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஜோரோ அவனுங்களே அதை பார்த்துப்பானுங்கன்ட்டு கொட்டாய் விட்டு உள்ள போவான். அப்படியே ஆச்சினாவோட பர்த்டே பார்ட்டியை காட்டுவாங்க. ஸ்லாச் அவனுக்கு கால் பண்ணி நமக்கான யாரா மாட்டிக்கிச்சுட்டு ஸ்டாஹெட் லூஃபியான அவங்க க்ரூ தான், கிட்டத்தட்ட 660 மில்லியன் பெரிஸ் வரும்பா. இந்த விஷயத்துல கேம்பச்சினோ ரொம்ப சந்தோஷப்படுற போல இருக்கும். அப்படியே நம்ம ஆளுக ஷிப்ல வரதை காமிச்சு இந்த எபிசோட
இதோட முடிக்கிறாங்க. இப்போ நீங்க பார்த்த கேரக்டர்ஸ்ல இந்த ஆர்க்கோட வில்லன் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா சன்னி சின்ன பிஞ்ச் ரோர் சீக்ரெட் சூப்பர் ஸ்பீட் மெக்கான்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.